என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு திட்டமிட்டது, சின்ன வயதிலிருந்து திட்டமிட்டு அந்த மாதிரி கிடையாது. சூழல்களால் இதை எழுதலாம். பொதுவாக எப்படின்னா, நான் வேளாண் அலுவலராக கிளமங்கலம் அப்படிங்கிற இடத்துல பணியாற்றும் போது, இந்த இந்திய ஆட்சி பணியில் இருப்பவர்கள் எப்படி எளிய மக்களுக்காக பணியாற்ற முடியும் அப்படிங்கிற எண்ணம் ஆழமாக பதிந்தது. அதற்கு முன்னாடி இந்த தேர்வை நான் எழுதுவதற்கான தயாரிப்புகள்லாம் செஞ்சுருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் தான் இது வலுவடைந்தது. இதன் மூலம் நாம் சிற்றூர்களுக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்ற முடியும் என்பதை நேரடியாக கண்டு உணர்ந்தபோது இன்னும் தீவிரமாக இதற்கு படிக்க ஆரம்பித்து இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்றேன். அதற்கு முன்பாக உங்களுக்கு ஐஏஎஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் இருந்தது? கல்லூரி முடிக்கும் வரை எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. நான் வீட்டில் இல்லாத பொழுது என்னுடைய நண்பர் ஒருவர் எங்கள் தந்தையிடம் இந்த மாதிரி இறையன்பு எழுதினா தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லும்போது என் தந்தை இதை எழுதும்படி என்னை சொன்னார். அதுக்கப்புறம் தான் இந்த தேர்வை எழுதுவதற்கான முயற்சியில் நான் இறங்கினேன். கல்லூரியில் இருக்கும்போதெல்லாம் இதற்கான ஒரு அடித்தளத்தை நான் ஏற்படுத்தவில்லை.